பிரைஸ் அலாட். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல ஆவியானவர் உணர்த்தக்கூடிய ஒரு காரியத்தை இந்த வீடியோ மூலமா உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சத்துரு விதைக்கக்கூடிய ஒரு வித பயம். சத்துரு பயத்தை எப்போதுமே விதைத்து கொண்டே இருக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். தேவனோ பயத்தை எடுத்து போட்டு தைரியத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சத்துரு பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். சத்துரு மனிதர்கள் மூலமாகவோ, ஏன் ஊழியர்கள் மூலமாக கூட பயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விதைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். பயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது உங்களால எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. எல்லா காரியத்தை குறித்தும் நீங்க பயந்து கொண்டே இருப்பீங்க. உங்க வீட்டுக்கு திருடன் வரான் அப்படின்னா நீங்க அந்த திருடனை பார்த்து பயந்தீங்க அப்படின்னா திருடன் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டு போயிடுவான். ஆனா அந்த திருடனை நீங்க எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை பார்த்து பயந்து ஓடி போவான். அப்படிதான் பயத்துக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா பயம் உங்களை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையுமே எடுத்து போடும். ஆனா நீங்க பயத்தை எதிர்த்து நிற்கும் போது நீங்க முன்னேறி கொண்டே இருப்பீங்க. பயம் ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, மனிதர்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா பயப்படாமல் இருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அநேக இடங்கள்ல அநேக மனிதர்களை பார்த்து அநேக தரம் சொன்ன ஒரு காரியம், பயப்படாமல் இருங்க. அததான் இன்னைக்கு உங்களிடத்துல ஆவியானவர் சொல்லுகிறார். பயப்படாமல் இருங்க. பயப்படாதீங்க. எதை குறிச்சுமே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை போஷிக்க கூடியவராய் இருக்கிறார். அவரை நீங்க நம்பும் போது நீங்க பயப்பட மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தை தேவனால மாற்றி போட முடியும் அப்படின்னு நம்புங்க. பயத்துக்கு இடம் கொடாமல் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து உங்களை வழிநடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து போகாதிருங்க. காட் பிளஸ் யூ.